எல்லாருக்கும் வெல்கம் பேக் பணவீக்கம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பிபிடி ப்ரெசன்டேஷன் கொடுக்காம டைரெக்டாக வந்து நம்மளோட சார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம கொடுத்த என்னென்ன கால்ஸ் வந்து இப்போ வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதால தான் நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட வீடியோஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவே இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஹீரோ மோட்டார்ஸ் வந்து நான் 5ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தேன். அதாவது 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்களை பை பண்ண சொல்லியிருந்தேன். நான் உங்களை பை பண்ண சொல்கிறேனோ இல்லையோ, நான் பை பண்ணேன் அப்படின்னு தான் சொன்னேன். பிகாஸ் ஆஃப் எஃப்என்டோன்றது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க் புரியாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டைம் அது வந்து ஒரு 92 ரூபா வரைக்கும் போச்சு ப்ரோ. நான் அன்னைக்கான விற்கலை. இப்போ வந்து அது வந்து கரண்ட்டாக வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 72 ரூபால இருந்தது. அப்போ வித்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அந்த லெவலை வந்து ரீச் பண்ணியிருக்கு ப்ரோ. இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் ஆனால் மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து எஃப்என்டோ கால்ஸே வந்து எடுப்போம். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அரௌண்டு 1.25% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வாங்குவோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னதுலேருந்து இப்போ 72% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கோராகவும் நான் பார்க்குறேன். எடுத்தோம், ஒரே ஒரு லாட் எடுத்தேன், லாபம் கிடச்சிச்சு, வெளியே வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த இன்னைக்கு ஒரு எஃப்என்டோ காலும் நான் வாங்க போகிறேன், அதாவது மண்டேக்கானது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பிபிடி ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு இங்கே உள்ளே வரலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் இன்னைக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 1.25%, நிஃப்டி 50 வந்து ஒரு 1.25% விழுந்துருந்துச்சு. அதாவது அரௌண்ட் வந்து சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்டும் நிஃப்டி வந்து 315 பாயிண்ட்டும் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ ருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து யூஎஸ்டி டாலருக்கு படி 91.74 ரூபா அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரெண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா குருடாயில் வந்து பேரலுக்கு $85 போயிடுச்சு. நம்ம பார்க்கும்போதே $61 இருந்துச்சு. அரௌண்ட் வந்து $24 வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து பெரிய மைனஸாக நம்ம இந்தியாவுக்கு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட இந்த எப்படி சொல்றது, ருப்பியை வந்து செல் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்கள வந்து நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா இந்த வீக் வந்து ஆர்பிஐ வந்து இந்த வாரத்தில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா டாலரை வந்து செலுத்தியிருக்காங்கன்னா 12 பில்லியன். அதாவது இந்த வீக்கில் மட்டுமே 12 பில்லியனுக்கு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுபடி தான் வந்து இவ்வளோவே வந்து ருப்பி வந்து ஹிட் ஆல் டைம் ஆகி போனாலுமே ஒரு லெவலில் இருக்குது. இல்லை அப்படின்னா அது அப்போவே 100 ரூபா தொட்டிருக்கும். ஸோ இது வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஆர்பிஐ தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட யூஸ்டு என்டிஎஃப் அண்ட் ப்ரீ மார்க்கெட்டிங் டாலர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க வச்சிங்கன்னா ரொம்ப ஹெவியான இன்டராக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு கன்சர்னை வந்து வச்சுருக்காங்க. அதாவது செல்லிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எஃப்ஐஸ் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்றதால பயங்கரமான ப்ரெஷரில் தான் வந்து ஆர்பிஐயே போயிட்டுருக்கு இப்போதைக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாரின் ரிசீவ் ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 723 பில்லியன் வந்து வெளிநாட்டு கையிருப்பு இருக்குது நம்மளோட பணம். பட் இருந்தாலும் கண்டினியூஸாக வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. டாலர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ருப்பிக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஈரானோட இம்பேக்ட் பார்ப்போம். ஸோ ஈரானோட இம்பேக்டில் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வீக் சர்ஜ். ஸோ அதாவது பயங்கரமான ஒரு ஏற்றத்தை தான் ஏறிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ 18% வந்து வித்தின் 1 வீக்ல வந்து பேரலுக்கு வந்து ஆயில் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து
கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ்லேருந்து எந்த ஒரு ஷிப்பிங்கும் நடக்கலை. ஸோ அதனாலவே வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு ஆயிலோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் இவங்க சொல்லியே ஆகணும், அவங்களும் அவுட்ஃப்ளோவில் இருக்காங்க. அதாவது 2 பில்லியன் வரைக்கும் ஈக்விட்டியில் வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்க வித்தின் 1 or 2 வீக்ஸ்க்குள்ள. ஸோ ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யுஏஇல வந்து நம்மளோட இந்தியன் ஃபார்மா வந்து பயங்கரமாக வந்து ஒரு சேல்ஸில் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் இஷ்யூவாக இருக்கிறதால அரௌண்ட் 2500லேருந்து 5000 கோடி வரைக்கும் லாஸஸ் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஏர்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ஃப்ளைட்டுக்கு மேலே வந்து இண்டிகோ கேன்சல் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த ஈரான், யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் இம்பேக்டால அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம ஒரு வெள்ளாவரியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ் வந்து அரௌண்ட் வந்து இன்னைக்கெல்லாம் மேசகான்டாக் ஆகட்டும், இல்லை வந்து கொச்சின் ஷிப் ஆட் ஆகட்டும், அதே மாதிரி சோலார் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இவங்க எல்லாருமே அரௌண்ட் வந்து இன்னைக்கு 8% இருந்து 3% வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஹையை கொடுத்துருந்தாங்க. டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் வருது அப்படின்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான லாபம் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டார் வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு, சவுதிக்கெல்லாம் நம்ம தான் வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து கரெக்டாக அந்த டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே வந்து மூவ் பண்ணுறாங்க இப்போதைக்கு. அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ், இந்த கேபிட்டல் குட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சிட்டின்றது எல்லாருக்குமே தேவைப்படும். எலக்ட்ரிக்ன்ற ஒரு பேசிக் திங்ஸ் அது வந்து இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் எந்த விதத்துலையும் லாபம் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து அரௌண்ட் 1.5% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பவர் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா 0.4% வந்து இன்க்ரீஸில் தான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் அதை விற்கிறவங்களுக்கு வந்து லாபமோ இல்லையோ அதை வாங்கி ரிஃபரன்சர் பண்ணி மறுபடியும் வந்து விற்கிறவங்களுக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு செக்டார் பர்ஃபார்மன்ஸில். அதே மாதிரி லூசர்ஸில் பார்த்தீங்க வச்சிங்கன்னா ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து ஒரு 2.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. ரியாலிட்டி வந்து 1.5%லேருந்து 2% இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. பேங்கிங் வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து முன்னாடி இந்த போருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹையை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏர்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 5000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு லாபம் வந்து லாஸில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லைன்ஸை வந்து செல்லிங் ப்ரெஷர் ஓவர் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ டாப் 5 கெய்னர் அப்படின்றத இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக் தான். ஸோ இவங்க வந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் இவங்க அதெல்லாமே வந்து ரெடி பண்ணுறவங்க. ஸோ இது வந்து ஒரு 2.5% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது ரஷ்யன் ஆயிலை நான் வந்து வாங்க போகிறோம் மறுபடியும் அப்படின்னு சொன்னோன்னே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தத்தக்கா புத்தகன்னு ஏறி அடிக்குது. பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வச்சு தான் வந்து யூரோப்பே வந்து இங்கே சுத்திகரிக்கப்பட்ட ஆயிலை தான் வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கும் ரஷ்யன் ஆயிலால் அப்படின்றதால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி என்டிபிசி பவர் சொல்லவே வேண்டாம். பவர் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1.5% வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேசகான்டாக் வந்து டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. ஸோ மேசகான்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் பில்டருங்களா வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தான் இப்போ வருது. அதே மாதிரி பாரத் டைனாமிக் இவங்களும் வந்து சொல்ல தேவையில்ல, டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 6.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. டாப் லூசர்ஸ் பார்ப்போம். ஸோ டாப் லூசர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க், செகண்ட் வந்து எட்டர்னல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அப்புறம் ஆக்ஸ்வே பேங்க் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். அரௌண்ட் 3 to 2.5 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட செக்டார் வைஸாக. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து அலாட்டாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி கேஷியஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். நெருக்கடிகள், அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57,783%, அதாவது அரௌண்ட் 2.15% வந்து டவுன் ஆயிருக்கு. இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பிலோ 20 வீக்ஸ், அதாவது 20 வாரத்தோட இஎம்ஏ
50க்கு கீழ வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறதால மட்டுமே தான், அதாவது அரவுண்ட் வந்து 100 டேஸ் அந்த மூவிங் ஆவரேஜ்ல வந்து ரொம்ப க்ளோசிங்ல வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதப்படி தான் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழ விழுந்துட்டு இருக்கு. ஸோ அரவுண்ட் வந்து அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா 57,300லேருந்து 57,400 வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல தான் இப்போ வந்து அது சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எந்த லெவல்ல வந்து இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிஸ்டன்ஸா நான் வந்து இங்க வைக்கிறது என்ன அப்படின்னா 58,200லேருந்து 58,300 போச்சுன்னா தான் அடுத்த ஹைல வந்து அது வந்து ரீச் பண்ணும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகும். ஸோ 200 டேஸ் கீழே வந்து எப்பவுமே சஸ்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் ஏர்னிங் வந்து பயங்கரமான ப்ரெஷர்ல இருக்கும் ஃபார் ஹையர் ஆயில் காஸ்ட். ஸோ ஆயில் காஸ்ட்டை வச்சு ப்ராஃபிட்ன்றது வந்து ரொம்ப லோவாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐ செல்லிங், பேங்கிங் வீக்னஸ், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரு அடிப்படையான தேவை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கும். அதே மாதிரி ஆயிலோட ப்ரைஸ் இப்போதைக்கு என்னவா இருக்கு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நேத்தோட குளோபல் மார்க்கெட் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஎஸோட டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து நேற்று வந்து லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஷியன் ஸ்பெசிஃபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% வந்து நேற்று வந்து ஒரு கான்ஃப்ளிக்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈரோப்போட மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் 0.5 பெட்டர் தென் யூஎஸ்னே வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஆயில் வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து 22 அதாவது 2022ல் இருந்த ஹையை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஆயில் படி. 4th வீக்கோட மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் தான் ஆயிருக்கு 4th வீக்குமே. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அரௌண்ட் 2.8% வந்து கீழே விழுந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட் படி. ஸோ ஸ்ட்ராட்டஜியாக பார்ப்போம். ஸோ ட்ரேடர்ஸுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா சப்போர்ட்டை வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட்டில் வரும்போது பை பண்ண பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக விற்றுட்டு வெளியே வாங்க. ஸோ யூஸ் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்கில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹை வாலண்டரி ரிஸ்க் கண்டிப்பாக இப்போ இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்மில் ஒன்றுமே இல்லைங்க, கண்டினியூஸாக சிப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சிப் பண்ணுற போது நீங்கள் ஒரு 10 நாள் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கே மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா அதுதான் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிப்ஸில் நீங்கள் வாங்குறதுல தப்பே கிடையாது ஃபார் லாங் டேர்முக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம் அப்படின்னும் போது கண்டிப்பாக 2 to 3 வருஷம் வந்து அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஸோ அதுபடியே நீங்கள் வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்குங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக கொடுக்குறேன். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஸோ இந்த காலை தான் நான் வந்து வாங்கலான்னு இருக்கேன். ஸோ மண்டேக்கான காலு ப்ரெஸ்டேஜு 30 மார்ச், அதாவது 1300 இப்போ புட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த புட் ஆப்ஷன் தான் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 34 ரூபா. ஸோ இது வந்து 20 ரூபாலேருந்து 25 ரூபா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதை பை பண்ணுவேன். புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே தான் இந்த வீடியோ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை வந்து எந்த ஸ்டாக்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா கரெக்டாக நான் வந்து ஒரு 20 ரூபாலேருந்து 22 ரூபாவில் பிடிச்சிட்டேன் அப்படின்னா அரௌண்டு 65% வந்து எனக்கான ப்ராஃபிட் இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுபடி ப்ராஃபிட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த நிஃப்டி 50 தான். ஸோ நிஃப்டி 50ல் நேற்றே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஃபிபொனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதோட எண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு நேற்று, அதாவது முந்தா நேற்று மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரேலியை கொடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஒரு இடத்துல கன்சல்டேஷன் ஆகுது. இது மோஸ்ட் ப்ராபபிலிட்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சென்செக்ஸ் அதே தான், சேம் சிமிலர். ஸோ சப்போர்ட்டில் வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹையை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்புவோம். ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக சிஜி பவர். ஸோ சிஜி பவர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் போர் என்னதான் வந்து இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குட் ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு வாய்ப்புன்றத வந்து குடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் இத வந்து நீங்க 1 வீக்குக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கனாலே, ஒரு ரூ. 680ல நீங்க பிடிச்சிருக்கலாம். ஸோ ரூ. 40 வந்து லாபம் கிடைச்சிருக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு. பிஎஸ்சியும் வந்து சொல்ல தேவையில்ல. இது வந்து அரவுண்ட் வந்து ஒரு ரூ. 2545ல கிடைச்சிச்சு போன வாரம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2750 இருக்கு. ஸோ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 லாபம் கிடைச்சிருக்கும். நம்ம அன்னைக்கே பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா. அடுத்ததா இந்த வாரியர் எனர்ஜி. நான் வந்து இத வந்து வாரியர் எனர்ஜி ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஆகட்டும், இல்ல சிஜி பவர் எல்லாமே வந்து டிப்ஸ்ல மட்டும் தான் வாங்குவேன். நான் ஷார்ட் டெர்ம் ட்ரேடர்ஸ் மட்டும் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டிப்ல வாங்குவேன். ஸோ இதுக்கான வேல்யூ இந்த வேல்யூலேருந்து வாங்குனா ஏறும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் நான் வாங்குவேன். ஸோ அதுபடி தான் எல்லா ஸ்டாக்குமே வாங்குறேன். ஸோ வாங்கி நான் எனக்கு எப்போ வருதோ அப்போ வந்து வித்துட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபாலோ பண்றவங்க ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா தான் நான் இத வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வாங்கல. பிகாஸ் ஆஃப் 6,000 கோடின்னே வச்சுக்கோங்களேன். 6,000 கோடிக்கு வெள்ளிக்கிழமை நல்ல பூஜை போட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத திங்கட்கிழமைல இருந்து மார்க்கெட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். அதே மாதிரி நல்லா வந்து ஒரு குட் ஸ்டாக் மட்டும் பை பண்ணுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ மக்களே, இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு.